மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ சிஏ வீடியோஸ் வந்து நம்ம முன்னாடி இந்த ஈரோடு போயிட்டோம், நாகர்கோவில் போயிட்டோம். ஸோ நிறைய ஒர்க்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் அடுத்தடுத்த நாள் நம்மளால் லைவ் வர முடியாமல் போயிருச்சு. தொடர்ந்து ஒரு 3-4 நாள் அதை பேக் அடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்றக்காக ரெக்கார்ட் வீடியோஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வீடியோலேருந்து 3 வீடியோவாக கொடுத்துருவேன். 2 வீடியோ மினிமம் எப்படினாலும் கொடுத்துருவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரெகுலராக கண்டினியூ பண்ணிடுவோம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ போலாமாயா? போலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கணும், ஆல்ரெடி வந்து நம்ம 3ஆம் தேதி வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட் டெய்லி படிங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாத அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் எடுத்து கொடுத்துறேன். ஓகேவா? எஸ். ஸோ கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ மேலே இருக்குது ஜாக்கின் சரவல். ஸோ எப்போனாலும் என்னென்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கேன். 1299க்கு ராயல் பாஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். எஸ். ஸோ போலாமா? போலாமே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டக்கு 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 டக்குன்னு பார்த்தலாம். ஸோ மே 4ஆம் தேதிக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ். கோல் மைனஸ் டே 2024 இன் இந்தியா. இந்தியாவில் கோல் மைனஸ்க்கான தினம் வந்து மே 4ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 1952 இருந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த டே வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சுரங்கத்திலலாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட சாக்ரிஃபைஸ்க்காகவும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் வந்து ஹானர் பண்றதுக்காக தான் இந்த கோல் மைனஸ் டே மே 4ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இந்த டே அப்சர்வ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டுனா, ஸோ இது வந்து இந்த டே வந்து அந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே ஒர்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கான ஒரு தினமாக இருக்கணும்னு தான் இந்த டே அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து 1952 இந்த ஆக்ட் வெயிட் பண்ணாங்க. மைன்ஸ் ஆக்ட். மைன்ஸ் ஆக்ட் சொல்லி 1952 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் தொடர்ந்து தான் வந்து இந்த கோல் மைனஸ் டே வந்து 1952 அப்சர்வ் பண்ணப்பட்டு வருது. ரைட்டா? எஸ். இதுதான் அவங்களோட மெடிக்கல் கேரா இருக்கட்டும், சேஃப்டி ரூல்ஸாக இருக்கட்டும், செக்யூர் பிளேசஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறதா இந்த ஆக்டா இருக்கு. ஸோ அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணது 1952. அந்த இயர்ல இருந்து தான் மே 4ஆம் தேதி கோல் மைனஸ் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது இந்தியாவில். ரைட்டு. ஸோ இது மாதிரி வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே இன்னைக்கு மே 3ஆம் தேதி. மே 3ஆம் தேதி வந்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல் மைனஸ். ஸோ மே நாள். ஸோ நீங்க வந்து எப்படி சொல்றது, எஸ், நீங்க சுரங்கத்துல வேலை பார்க்கணும்னா 4 காலில் தான் நடந்து போகணும். ஸோ 2 கால் நடந்து போகணும், சின்ன கேப் தான் இருக்கும். சுரங்கத்துல வந்து நீங்க 4 காலில் தான் நடந்து போகணும். ஸோ 4, சரியா? ஸோ 4 காலில் தான் வந்து நடந்து போகணும். ஸோ 2 கால் நடக்க முடியாது. குனிஞ்சு நடந்து போறதா, கையும் காலையும் குனிஞ்சு நடந்து போறோம், தவந்து போறோம். அப்படிதான் 4 காலில் நீங்க தவந்து தான் போக முடியும், வெளியே நடந்து போக முடியாது சுரங்கத்துக்குள்ள. எஸ். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். பேடிஎம் மணி அப்பாயிண்ட்ஸ் ராகேஷ் சிங் அஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதாவது பேடிஎம் மணி, சரியா? பேடிஎம் பேங்க் இல்ல, பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியான மாறுபி. இது வந்து பேடிஎம் மணி. பேடிஎம் வேற, பேடிஎம் மணி வேற, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வேற. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் ஆர்பிஐ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்க இந்த ரீசார்ஜ் பண்றதா இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதை பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றதா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் பேடிஎம் மணி தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு வேலட் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதோட சிஓவாக, பேடிஎம் மணியோட சிஓவாக வருண் ஸ்ரீதர் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ராகேஷ் சிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. வருண் ஸ்ரீதர் இவர் ராகேஷ் சிங், சரியா? ஸோ வருண் ஸ்ரீதரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ராகேஷ் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் பேடிஎம் மணியோட சிஓவாக. ஸோ இதற்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஃபிஸ்டம் அப்படின்ற டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் ஃபர்மோட சிஓவா இருந்தார், சரியா? ஃபிஸ்டம் அதோட சேம் பொசிஷன்ல தான் இருந்திருக்காரு. அதாவது ஃபிஸ்டமோட சிஓவா இருந்தாரு. இப்ப பேடிஎம் மணியோட சிஓவாக பொறுப்பெடுத்திருக்கிறார். யாரு? ராகேஷ் சிங். ஸோ பேடிஎம் மணியோட சிஓ ராகேஷ் சிங். ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டட் 2017. எஸ். மோட்டிலால் ஆஸ்வால் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சிஓவாக பிரதீக் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தார். கரெக்டா? ஸோ மோட்டிலால் அஸ்வால் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட எம்டிஎன் சிஓ பிரதீக் அகர்வால் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அதான் உங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். எஸ், இதை நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராகேஷ் சிங். எஸ். ஸோ நீங்க பேடிஎம்ல எப்பெல்லாம் மணி போடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து ராக்கெட் மாதிரி பறந்துடும். ராக்கெட்ஸ் மாதிரி பறந்துடும். ராகேஷ், ராக்கெட், ரைட்? சி ராகேஷ் அந்த மாதிரி க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேடிஎம்ல எப்பெல்லாம் நீங்க மணியை போடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து ராக்கெட் மாதிரி பறந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். சுஷில் சர்மா அசைன் அடிஷனல் ரோல் சிஎம்டி ஆஃப் எஸ்ஜேவிஎன் லிமிடெட். அதாவது எஸ்ஜேவிஎன் லிமிடெடோட சிஎம்டியாக நம்ம சுஷில் சர்மா வந்து அடிஷனல் சார்ஜ் எடுத்திருக்காரு, நந்துலால் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணி. நந்துலால் சர்மா தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ இல்லைன்னு சொல்லி அவர் வந்து அந்த பொசிஷன் வந்து விலகிட்டாரு. ஸோ சிஎம்டி பொசிஷன் வந்து அந்த பொசிஷன் வேக்கண்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காக
நம்ம எஸ்ஜேவியனோட ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்க நம்ம சுஷில் சர்மா வந்து அடிஷனல் சார்ஜ் எடுத்திருக்காரு சிஎம்டியாக எஸ்ஜேவி லிமிடெடுக்கு 3 மாசத்துக்கு மட்டும். சரியா, 3 மாசத்துக்கு மட்டும் சிஎம்டியாக பொறுப்பெடுத்திருக்காரு. சேர்மன் மேனேஜிங் டைரக்டராக சுஷில் சர்மா வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார். இவர் யாரு? ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்காரு எஸ்ஜேவிஎன் லிமிடெட்ல. ரைட்டா? ரைட். ஸோ எஸ்ஜேவிஎன் லிமிடெடோட சிஎம்டி யார் இப்போ? சுஷில் சர்மா. ஹெட் குவார்டர் சிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ். ஃபவுண்டட் 1988. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பூஷன் சிங், அவர் வந்து நேஷனல் ஜூட் போர்டு கொல்கட்டால இருக்கு. நேஷனல் ஜூட் போர்டு கொல்கட்டால இருக்கு. அதோட செக்ரட்டரியாக, சரி, அதோட செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் பூஷன் சிங். சரியா, பூஷன் சிங் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் டிராஃபிக் சர்வீசஸோட டிராஃபிக் சர்வீஸ் ஆஃபீஸரா இருக்கவர். ஸோ அவர் தான் வந்து செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுற நேஷனல் ஜூட் போர்டு கொல்கட்டால இருக்க போர்டுக்கு. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ்ல ரிலேட்டட் நியூஸ். இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இல்லை. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூட் போர்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா பூஷன் சிங். ஜூட் எப்படி இருக்கும்? புசு புசுன்னு இருக்கும். ஓகே, பூஷன். ஸோ ஜூட் எப்படி இருக்கும்? புசு புசுன்னு இருக்கும். ஸோ இதற்கு என்ன க்ளூ? எஸ்ஜேவிஎன் லிமிடெட், சுஷில் சர்மா. எஸ் எஸ். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எஸ்ஜே சூர்யா படத்துல சுஷீலா அம்மா பாடவே மாட்டாங்க. சரியா, எஸ்ஜேவிஎன். சரியா? ஸோ எஸ்ஜே சூர்யா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, எஸ்ஜே சூர்யா படத்துல நம்ம சுஷீலா அம்மா வந்து பாடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவரோட படத்துக்கு அவங்க வாய்ஸ் செட் ஆகாது. ஏதோ ஒன்று பாட மாட்டாங்க, அவ்வளவுதான். சுஷீலா அம்மா வந்து எஸ்ஜே சூர்யா படத்துல பாட மாட்டாங்க. நெக்ஸ்ட், எம்ஓயு. ஸோ என்பிசிஏ இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட் சைன்ஸ் அக்ரிமெண்ட் வித் பேங்க் ஆஃப் நமீபியா. அதாவது நமீபியா பேங்கோட நம்ம என்பிசிஏயோட இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதற்காக? வழக்கம் போல தான் யூபிஐ வந்து நமீபியாவையும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நமீபியாவில் வந்து நீங்க வந்து யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஒரு அக்சபிலிட்டியும் அஃபோர்டபிலிட்டியும் கனெக்டிவிட்டியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்பிசியோட இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட் வந்து பேங்க் ஆஃப் நமீபியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ரைட்டா? எஸ். So NPC International Payment Limited CEO Pritesh Shukla, headquarters Mumbai, founder 2020. Bank of Namibia oda governor Jonas Gavaksap, yes, Gavaksap, headquarters Windhoek Namibia, founded 1990, 1990. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி எஸ் பேங்க் வந்து ஏஎன்கியூ அப்படின்ற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 கோபிராண்டட் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. 2 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு நியூஸ் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதி பார்த்தோம். ஏஎன்கியூட ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனியோட நம்ம எஸ் பேங்க் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு 2 கிரெடிட் கார்டு பிஐ பிஹெச்ஐ, ஞாபகம் இருக்கா? பிஎன் பிஹெச்ஐ. ஸோ 2 கிரெடிட் கார்டு வந்து 2 வேரியன்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம எஸ் பேங்க். அவார்ட்ஸ். ஸோ த ஹிந்து வின் 3 awards at 6th இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் டிசைன் காம்படிஷன். அதாவது 6வது இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் டிசைன் காம்படிஷன். நம்ம நியூஸ் பேப்பர் டிசைன் டிசைன்.in அவங்க நடத்துகிற காம்படிஷன்ல, ஆர்கனைஸ் பண்ண காம்படிஷன்ல கிட்டத்தட்ட 3 அவார்டை வின் பண்ணியிருக்காங்க நம்ம ஹிந்து. சரியா? என்ன ஸ்டோரிக்காக வின் பண்ணி, என்ன கண்டென்ட்டுக்காக வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த சயின்ஸ் பிகன் நீரஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 3, 2023 வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நம்ம நீரஜ் சோப்ரா வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணாரு, ஸோ அவரோட சக்ஸஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணாரு நீரஜ் சோப்ரா, இவர் ஜாவலின் த்ரோ பிளேயர். எஸ். ஸோ அவரை பற்றின ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டுருந்தாங்க ஹிந்துவில். ஸோ த சயின்ஸ் பிகன் நீரஜ் ஸ்கில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கு தான் வந்து இந்த 3 அவார்டு அறிவிக்கப்பட்டிருக்குது 6வது இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் டிசைன் காம்படிஷன்ல. ரைட்டா? ஸோ என்னென்ன அவார்டு அப்படின்னா, பெஸ்ட் ஷோ அவார்டு. சரியா? பெஸ்ட் ஷோ அவார்டுன்னு ஒன்று, கோல்டு இன் பெஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல கோல்டு வாங்கியிருக்காங்க. அதே டைம்ல வந்து த அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பெஸ்ட் ஆஃப் டபுள் ஸ்ப்ரெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில இந்த சயின்ஸ் பிகின் நீரஜ் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஆர்டிகளுக்காக ஹிந்துக்கு 3 அவார்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சத்தீஸ்கர் ஆக்டிவிஸ்ட் அலோக் சுக்லா, அவர் வந்து கோல்ட்மேன் பிரைஸ் வாங்கியிருந்தார். ஸோ அவரோட ஹாஸ்டியோ அரன் மூவ்மெண்ட்டுக்காக கோல்ட்மேன் பிரைஸ் வந்து வாங்கியிருந்தாரு நம்ம அலோக் சுக்லா. ரைட்டு. சத்தீஸ்கர் சேர்ந்த ஆக்டிவிஸ்ட் அவர். கிளியர். அடுத்து பேங்கிங். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் லான்ச்சஸ் பிரைவ் ப்ரோக்ராம். அதாவது பிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க அவங்க பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ். ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். சரியா? அவங்களுக்கு வந்து பக்காவான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான கவரேஜ்ல இருந்து அவங்களோட சர்வீஸ் வந்து எக்ஸப்ஷனா பக்காவா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் தான் லான்ச் பண்ணிருக்காங்க பிரைவ் அப்படின்னு சொல்லி. யாரு? பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாலிசி ஹோல்டருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா கஸ்டமர் சர்வீஸும் வந்து அவங்களோட டச் பாயிண்ட்லேயே கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல ஈஸியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த ப்ரோக்ராம் நீங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ மை ஹெல்த் கேர் பிளான் கஸ்டமராக வந்து இருக்கணும், மினிமம் வந்து 1 crore வந்து நீங்க அஷூரன்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள். ஓகே. எஸ். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸோட சிஓ தப்பன் ஷிங்கேல், ஹெட்குவார்டர்ஸ் புனே மகாராஷ்டிரா, ஃபவுண்டட் 2000 சொல்லுவாங்க ஹிந்தியில. நாட்டு 1000 சொல்லுவாங்க, 1000 அதெல்லாம் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? 2 மணி நேரத்தில் கேட்டிருக்கேன். ரோல் பண்றதுக்காக சும்மா ஜாலியாக சொன்னேன். எஸ்.
ஸோ இதே மாதிரி நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட காமுக்கும் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுதான். சரியா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. சரி, காம்ன்றது ஆன்லைன் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க லோன் கொடுக்குற லோன் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும். அதே டைம் வந்து இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு, அவங்க வந்து பஜாஜ்ல வந்து பஜாஜ் கார்டு வச்சிருக்கீங்களான்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பஜாஜ் கார்டு அதோட பேர் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு. ஸோ அந்த கார்டுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுதான், நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கம் போல அந்த ஆடிட்டிங் ஒர்க்லாம் பார்க்குறப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நம்ம ஆர்பிஐ. எஸ், ஆர்பிஐ செட் 8% இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் 2034. அதாவது ஒன்றும் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி 2034 மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. சரியா, ஸோ அதற்கு வந்து அந்த பாண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மினிமம் 1000 ரூபாய் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாள் அந்த பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இப்போ ஏப்ரல் 30, 2024 இருந்து அக்டோபர் 29, 2024 வரையும் அந்த பாண்ட்ல நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் கதை. சரியா, ஸ்பெஷலாக நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பாண்ட். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பாண்ட் மூலமாக நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பேர் தான் எஃப்ஆர்எஸ்பி, அதாவது ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட். ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஃப்ளோட்டிங்ல இருக்கோ லெவலு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கூட போனாலும் கூட போகும், ஸோ இல்லை மினிமம் லெவலில் இருந்தாலும் இருக்கும். ஸோ ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரேட்ல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் 6 மாதத்துக்கு ஒருக்க. அந்த மாதிரி ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. நம்ம பாண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்லியிருக்காங்க 6 மாதத்துக்கு. நம்ம ஆர்பிஐ எத்தனை பர்சன்ட்? 8%. ஸோ ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1935, ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம என்பிஎஃப்சிஸ்க்கும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் சரியா இந்த ஆப்ரேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான நாம்ஸை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நாம்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், ஆப்ரேஷன் ரிஸ்க் நாம்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு என்பிஎஃப்சிஸ்க்கும் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கும் வந்து ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். இன்டர்நேஷனல். ஸோ இந்தியா நியூசிலாந்து லுக் டு பூஸ்ட் கொலாபரேஷன் ஃபார்மா டிஜிட்டல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம். அதாவது இந்தியாவும் நியூசிலாண்டும் சரியா, இந்தியாவும் நியூசிலாண்டும் வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க. வழக்கம் போல தான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பைலேட்டரல் ட்ரேட் வந்து பண்ணிக்கணும். கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் ட்ரேட்ஸாக இருக்கட்டும், பார்மாசூட்டிக்கல் செக்டார்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய பிசினஸ் ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக இந்தியாவும் நியூசிலாண்டும் வந்து ஒரு டைப்குள்ள வந்திருக்காங்க. ரைட்டா? எஸ். ஸோ இதான் கதையே, சிம்பிள். ஸோ நியூசிலாண்டோட பிஎம் கிறிஸ்டோபர் லக்சன், கேபிட்டல் வெல்லிங்டன், கரன்சி நியூசிலாந்து டாலர். எஸ். ஸோ இதே மாதிரி இந்தியாவோட பாரத் 6G அலையன்ஸும் சரியா, 6G அலைன்ஸும் யூஎஸ் அண்ட் யூரோப்பை சேர்ந்த இண்டஸ்ட்ரி அலைன்ஸ் 6Gயும் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க, சேர்ந்துருக்காங்க, பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதற்காக? 6G டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்றதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த பாரத் 6G அலைன்ஸும் யூஎஸ் அண்ட் யூரோப்பை சேர்ந்த அலையன்ஸ் 6G இண்டஸ்ட்ரி அலைன்ஸ் 6Gயும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று வச்சிருக்காங்க 6G டெவலப்மெண்ட்டை பண்றதுக்காக. நெக்ஸ்ட் நேஷனல். ஸோ அதானி கிரீன் செக்யூர்ஸ் $400 million ஃப்ரம் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ். அதாவது கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்ல இருந்து $400 million வந்து லோன் வாங்கிருக்காங்க நம்ம அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 750 மெகாவாட்டுக்கான சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க ராஜஸ்தான்லையும் குஜராத்லையும். சரியா, ஸோ அதற்காக ஒரு 5 இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்ல இருந்து வந்து $400 million வரையும் லோன் வாங்கிருக்காங்க நம்ம அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். சரியா, ஸோ அதுல வந்து ராஜஸ்தான் வந்து 500 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்டு வர போறாங்க நம்ம சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து. சரியா, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை போட்டு ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு 500 மெகாவாட்டுக்கான கெப்பாசிட்டி வந்து கொண்டு வர சோலார் ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டி கொண்டு வர போறாங்க ராஜஸ்தான்ல. குஜராத்ல வந்து 250 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கு ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர போறாங்க காவ்டா குஜராத்ல. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்த 400 மில்லியன் வந்து இதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் 750 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் உருவாக்க போறோம் ராஜஸ்தான்லையும் குஜராத்லையும் அப்படின்னு சொல்லி லோன் வாங்கியிருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். எஸ். ஸோ அதானி கிரீன் எனர்ஜி வந்து இதே மாதிரி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி பார்க்கையும் குஜராத் காவ்டால தான் வந்து கொண்டு வர போறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி பார்க் காவ்டா குஜராத்ல கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ அவாடா எனர்ஜி இது வந்து வேற. சரியா, அவாடா எனர்ஜி செக்யூர்ஸ் 1,190 crore லோன் ஃபார் சோலார் ப்ராஜெக்ட் இன் குஜராத்ல வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அவாடா எனர்ஜி ஒரு 1,190 கோடி ரூபாய் வந்து லோன் வாங்கிருக்காங்க எஸ்பிஐ கிட்ட இருந்து ஒரு 1,190 கோடி ரூபாய் லோனை வாங்கி ஒரு நியூ சோலார் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க குஜராத்ல. யாரு? அவாடா எனர்ஜிஸ். சரியா, ஸோ இந்த லோன் வந்து கிட்டத்தட்ட 20 இயர் லோன் ஃபெசிலிட்டியோட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 மெகாவாட் பவருக்கான யூட்டிலிட்டி பவர் சோலார் ஸ்கேல் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க அப்படின்றக்காக இந்த லோன் வாங்கப்பட்டிருக்கிறது. எங்க? சுரேந்திர நகர் டிஸ்ட்ரிக்ட்ல குஜராத்ல. ரைட்டு. ஸோ குஜராத்தோட கேபிட்டல் பூபேந்திர பாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவரத், கேபிட்டல் காந்தி நகர். சரியா, சிஎம் பூபேந்திர பாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவரத், கேபிட்டல் காந்தி நகர். எஸ். இதே நம்ம அதானி குரூப்
ஸோ நம்ம அதானி குரூப்பும் வந்து இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் காப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அதுவும் குஜராத்தில் தான் வரப்போகுது. அது வந்து இப்போ அதோட முதல் ஃபேஸை வந்து தொடங்க போகிறோம், அதோட முதல் ஃபேஸை வந்து நாங்கள் இப்போ தொடங்க போகிறோம்னு சொல்லி அதானி குரூப் வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே வந்து மிகப்பெரிய சிங்கிள் லொகேஷன் காப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் குஜராத்தில் வரப்போகுது, அதோட முதல் ஃபேஸை வந்து இப்போ நாங்கள் தொடங்க போகிறோம்னு சொல்லி அதானி குரூப் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். சரியா? எல்லாமே குஜராத்லேயே நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? எஸ், ஏதோ ஒரு ஊரில் நடந்தா சரி, இந்தியா தான் நடக்குது. ஸ்போர்ட்ஸ். ஸோ நொடா இந்தியா ஆர்கனைஸ் பிளே ட்ரூ கேம்பெயின் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் க்ளீன் ஸ்போர்ட்ஸ். அதாவது நம்ம நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு கேம்பெயின் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பிளே ட்ரூ #பிளே ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயினோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து க்ளீன் ஸ்போர்ட்ஸாக இருக்கணும். ஸோ இந்த டோப்பிங்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டோப்பிங் ப்ராக்டிஸ்லாம் வந்து தடுக்கணும். ஸோ இந்த டோப்பிங்கிற ஒரு விஷயமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேம்பெயின் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. எஸ். ஸோ நடா ஃபவுண்டட் 2005, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, டிஜி ஆஷிஷ் பார்கவா. எஸ், ஆஷிஷ் பார்கவா. கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஏஷியன் கேரம் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு, மால்டீவ்ஸ்ல நடந்துச்சு, மேல் மால்டீவ்ஸ்ல நடந்திருக்கிறது. ஏஷியன் கேரம் சாம்பியன்ஷிப் வந்து மேல் மால்டீவ்ஸ்ல நடந்திருக்கு. இதுல மென் கேட்டகரியும் உமன் கேட்டகரியும் வந்து இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் பேர் தெரிஞ்சவங்க வந்து இங்க சொல்லலாம். சரியா? எஸ். 2 பேர் பேர் சொல்லுங்க. ஒருத்தர் பேர் வந்து மோத் கஃப்ரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு பேர் கூட சொன்னீங்கன்னா பெட்டர். எஸ், எப்படி? நெக்ஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இது லைவ் இல்லாதனால குவிஸாக கேட்க முடியல. யூஎஸ் ஆத்தர் ஆஃப் த நியூயார்க் ட்ரையாலஜின்னு சொல்லி ஒரு புக்கில் யூஎஸ் ஆத்தர் ஒருத்தர் இறந்து போனார். அவரோட பேரு பால் அஸ்டர். கேஷ் எம்ஓஐ வித் த டெக் ஃபார்ம் ஃபார் கவாச் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட். டெக் ஃபார்ம் குவாண்டம் அப்படின்ற கம்பெனியோட கவாச் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்காக எம்ஓஐ போட்டது யாரு? ரெயில்டெல். சக்சஸ்ஃபுல்லி ஃபிளைட் டெஸ்ட் சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டன்ட் டார்பிடோ சிஸ்டம். இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் வந்து முதல்ல டெஸ்ட் ஃபிளைட் பண்ணது யாரு? ஃபிளைட் டெஸ்ட் பண்ணது யாரு? டிஆர்டிஓ. க்ரோ அண்ட் டேஷ் ஜாயிண்ட் கிளப் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர். இப்போ க்ரோவோட சேர்ந்து இன்னொரு கம்பெனி வந்து ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டரா வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டாங்க. அவங்களோட பேரு வேர்ல்ட் லைன் பேமெண்ட்ஸ். எஸ். ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு ஏப்ரல் 2024? 2 lakh crore rupees. எஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துருமையா? ஸோ இது 4ஆம் தேதிக்கான சிஏவிஓவா இருக்கும். இப்போ படிங்க, ரெகுலராக படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க கண்டென்ட்டை. நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் கண்டென்ட்டை. உங்கள் கையில் வந்து சேர்க்கறதா என்னோட வேலை, யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட வேலை. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேறு ஏதாவது பெரிய இஷ்யூஸ் இருக்காது. இருந்தாலும் DAV_373 தான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னன்னாலும் கான்டாக்ட் கரோ. ஓகே. ஓகே மக்களே, டாடா, பாய், சி யூ. கரெக்டா, பாய்.